இந்த மதுரை மண்ணிலே இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துகின்ற நேரத்திலே இந்த மண்ணுக்குரிய மகிமையை எடுத்துச் சொல்வது என்னுடைய கடமையாகும். இந்த மீனாட்சி அம்மன் திருத்தலத்துக்கு எத்தனையோ புகழ் இருக்கிறது. இந்த மீனாட்சி அம்மன் கோவிலிலே அந்த கதையை சொன்னாலே கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகிறார். வைகை ஆற்றிலே கள்ளழகர் ஏன் இறங்குகிறார்? சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணத்தை பார்க்க அழகர் மலை மன்னன் அந்த கள்ளழகர் புறப்பட்டு வருகிறார். அந்த கள்ளழகர் புறப்பட்டு வருகின்ற வழியிலே அந்த அழகர் மலை மன்னன் ஒரு பெண்ணழகில் அவள் கண்ணழகில் மயங்கி அங்கே நின்று விடுகிறார். மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்துக்கு வந்து சொக்கநாதருக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்று வந்த அந்த கள்ளழகர் ஒரு பெண்ணழகில் கண்ணழகில் மயங்கியதால் காலம் கடந்து விடுகிறது. மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் முடிந்து விடுகிறது. கள்ளழகர் வருகிறார், திருமணத்தை காண வேண்டும் என்று ஆற்றிலே இறங்குகிறார். ஆனால் மீனாட்சிக்கு திருமணம் முடிந்து விட்டது என்று சொன்னவுடன் ஆற்றை கடந்து ஊருக்குள்ளே வராமல் கோபம் கொப்பளிக்க அங்கே நின்று விடுகிறார். அழகர் ஆற்றிலே கள்ளழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய அந்த சித்திரை திருவிழா. அதனால் ஆத்துக்கு அந்த பக்கம் கள்ளழகர் இருக்கிறார், ஆத்துக்கு இந்த பக்கம் இங்கே காப்பதற்கு மீனாட்சி இருக்கிறார். ஒரு ஆற்றுக்கு இரண்டு கரை. எங்கள் மதுரையில் வாழ்பவர்களுக்கு இரண்டு பக்கம் கரை. ஒரு பக்கம் அந்த கள்ளழகரின் அக்கறை, இன்னொரு பக்கம் இந்த மீனாட்சியின் அக்கறை. அக்கறை இக்கரை என இரண்டு தெய்வங்களின் அக்கறையை கொண்ட எங்கள் மதுரை. அன்னை ஆசிரமம், ராமகிருஷ்ண மடம், ஞானசம்பந்தர் மடம், இப்படி பல ஆசிரமங்கள் இருப்பதும் இங்கேதான். புகழ்பெற்ற மதுரை ஆதீனம் இருப்பதும் இந்த மதுரை மண்ணில் தான். 1636ஆம் ஆண்டு இந்த திருமலை நாயக்கர் மகால் கட்டப்படுகிறது. இது ஒரு இந்தியாவிலே ஒரு அதிசயம். எப்படி என்று சொன்னால், வீணை என்று சொன்னால் நாதத்தை தருவது நான்கள், மதுரை என்று சொன்னால் அது நாயக்கர் மகால் தூண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திருமலை நாயக்கர் மகால் தூண்கள் இத்தாலியின் கட்டிடக்கலையை மையமாக வைத்து முட்டையை உடைத்தெடுத்தால் மஞ்சள் கருவை நீக்கிவிட்டு வெண்கருவை கொண்டு அப்படியே சலவை கல்லை விட அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் மகால். அதனுடைய தூண்களை கட்டி அணைக்க வேண்டும் என்றால் 4 பேர் சேர்ந்தால் தான் அணைக்க முடியும். அப்படிப்பட்ட திருமலை நாயக்கர் மகால் இருப்பது இந்த மதுரை மண்ணிலே. எல்லாத்துக்கும் மேல சிலப்பதிகாரம் வாழ்க்கையில மறக்க முடியுமா? கண்ணகிக்கு அநீதி இழைக்கப்பட்டவுடன் பாண்டியன் நெடுஞ்செழியன் நீதி தவறிவிட்டான் என்று கேட்டவுடன், இன்றைக்கு நீதி தவறியவுடன் அதற்காக கவரிமான் மயிரை நீர்த்தால் உயிரை விடுவதைப் போல நீதி தவறிவிட்டோமே என்ற காரணத்துக்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடி பாண்டியன் நெடுஞ்செழியனும் கோப்பெருந்தேவியும் அந்த இடத்திலேயே இந்த மண்ணிலே மாண்டார்களே, வீழ்ந்தார்களே. நீதி வீழக்கூடாது என்று மண்ணிலே வீழ்ந்து நீதியை தாங்கி பிடிக்க நினைத்த அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் இங்கே வாழ்ந்த காரணத்துக்காகத்தான் நீதியின் இருப்பிடமாக மதுரை இருக்கின்ற காரணத்தால் சென்னையிலே ஒரு உயர் நீதிமன்றம் சொன்னால் இன்றைக்கு மதுரையில் இன்னொரு உயர் நீதிமன்றம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமை எங்களுடைய மதுரைக்குத்தான். திருப்பதினா லட்டு, திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா பூட்டு, திருப்பாச்சின்னா அருவா, மணப்பாறைனா முறுக்கு, மதுரைன்னா ஒண்ணு இருக்கு. அதுதான் மதுரைக்கே உரிய பெரிய செருக்கு. அதுதான் மதுரை மல்லி. இந்த மதுரை மல்லி மணக்கும். இதை நினைச்சாலே பொண்ணுங்களுடைய அது பொண்ணுங்களுடைய மனசுல ஒரு புதிய வாசம் பிறக்கும். இந்த மண்ணுக்கு வாசத்தை கொடுத்து பெண்களுக்கு அதன் மீது பாசத்தை கொடுத்த அந்த மதுரை மல்லி உலகெங்கும் பல நாடுகளுக்கு இங்கிருந்து தான் ஏற்றுமதியாகிறது. ஆக மதுரை மல்லியாக மனம் வீசக்கூடிய இது வாசமுள்ள ஊர், பாசமுள்ள ஊர் என்று சொல்லக்கூடிய வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய பூமி. இன்னொன்னு, இந்த மதுரைக்கு இன்னொரு பெருமை. மதுரையை தாண்டி போனாதான் இந்திய ராணுவத்திலே நெஞ்சை நிமிர்த்தி ராணுவ சிப்பாய்களாக நிற்கக்கூடிய சிங்கங்கள் மதுரைக்கு அந்தாண்டதான். மதுரை சங்கம் வளர்த்த தமிழ் சங்கத்தை வளர்த்த இடம் என்ற காரணத்தால் வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய மதுரை.
இந்த மதுரை மண்ணிலே இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதை பெருமையாக கருதுகிறேன். ரோஸ்லின் கல்வியியல் கல்லூரியை சார்ந்த அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் திரு லயன் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். நாமக்கல் அரட்டை அரங்கத்திலே சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த திருப்பாச்சியை சார்ந்த ஒரு கண் பார்வையற்ற ஒரு இளைஞன் அழகர்சாமி என்றவர் கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் படித்துவிட்டு தான் பிஎட் படிக்க வேண்டும் என்ற ஆசையை நாமக்கல் அரட்டை அரங்கத்திலே தெரிவித்தார். உடனே அந்த பிஎட் படிப்பதற்கான அந்த சீட்டை அவருக்கு உடனடியாக மனமும் வந்து இலவசமாக வாரி வழங்க திரு லயன் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் அந்த அழகர்சாமிக்கு அந்த பிஎட் செட்டை அன்றைக்கு நாமக்கல் அரட்டை அரங்கத்தில் அறிவித்தவுடன் இலவசமாக வழங்கினார். அந்த லயன் ஸ்டாலின் ஆரோக்கியசாமி அவர்களை இந்த மேடையிலே பாராட்டி அவருக்கு பொன்னாடை அணிவிக்கின்றோம். முதுமை சாபம். முதுமைதான் உலகத்திலே மிகப்பெரிய சாபம். தாயின் மடியில் நிலாச்சோறு, தந்தையின் மடியில் பாசச்சோறு, இப்படியெல்லாம் உண்டு கழிச்ச நமக்கு கடைசி காலத்தில் நம்ம மகன் நமக்கு ஒரு நேர சோறாவது போடுவானான்னு ஏங்கி கிடக்குதே இந்த முதுமை. இந்த முதுமைதாயா சாபம். ஐயா, வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்குறத பார்த்துருப்பீங்க. அந்த நாய்க்குட்டியை கொஞ்சுறதும் கொலாவுறதும் குளிப்பாட்டுறதும். அந்த நாய்க்குட்டிக்கு இருக்கிற சுதந்திரம் என்ன தெரியுமா? தன்னோட வீட்டில் எங்கே வேணாலும் அது போயிட்டு வரலாம். ஆனால் தன்னை பெற்ற தாயும் தகப்பனும் அதே வீட்டு வாசல்ல ஒரு மூலையில் முடங்கி கிடப்பாங்க. அந்த தாயும் தகப்பனும் என்ன தெரியுமா நினைப்பாங்க? நம்ப மக அந்த நாய்க்குட்டியை கொஞ்சுறதுக்கு செலவிடுற நேரத்தை கூட நம்ம கிட்ட செலவிட மாட்டானே நினைக்கிறாங்களே, அந்த முதுமை சாபம் தானங்கய்யா. ஐயா, இந்த மகனுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், நீ லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாரிச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உன்னை பெத்த ஆத்தா பக்கத்துலையும் அப்பம் பக்கத்துலையும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசு, அதுதான் நீ லட்சம் கோடி சம்பாரிச்சதுக்கு ஈடு. இந்த மாதிரியான பாசமும் பராமரிப்பும் கவனிப்பும் இல்லாம கிடக்கிற அந்த முதுமை சாபம் தானங்கய்யா. புதுமை வரம். மேகம் கடகடவன சிலிர்த்து விட்டு மழையாய் கீழே இறங்கியது. நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது, பெருமை மேலே ஏறுவதில்லை, மாறாக கீழே இறங்குறதுல தாயா இருக்குன்னு சொல்லி. அப்படிப்பட்ட முதுமைதாயா நமக்கு கிடைச்ச வரம். ஐயா, நம்ம இன்னைக்கு கல்லூரிகளில் போய் என்னென்னமோ படித்து பட்டம்லாம் வாங்கலாம். 1000 புத்தகங்களை படித்து கூட நீங்கள் பட்டங்கள் வாங்கலாம். ஆனால் எந்த ஒரு படிப்புமே இல்லாமல் கிடைக்குது பார்த்தீங்களா நமக்கு வயசான காலத்தில் முதுமைங்கிற ஒரு பட்டம். அப்படிப்பட்ட முதுமை நமக்கு கிடைச்சது ஒரு வரம் தாயா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தைய தொட்டியில் கட்டி தூங்க போடுறப்ப நம்ம வயசான பாட்டியில் மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டி குழந்தைய தொட்டிலில் போட்டு ரொம்ப அழகா ஒரு ராகம் பாடுவா தெரியுமா? ஆறாரோ ஆறிராரோ அப்படின்னு சொல்லி பாடுறா பார்த்தீங்களா? அடே மூடகட்டவனே, போன ஜென்மத்தில் நீ யாரோ நான் யாரோ, இந்த ஜென்மத்தில் நீ வேறோ நான் வேறோன்னு சொல்லி நம்மளோட பந்தங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்குறா பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட முதுமதாயா எனக்கு கிடைச்ச வரோன்னு நமக்கு சொல்ற. ஐயா, matrimonial.comனு ஒன்று இருக்கு. அதோட மீனிங் என்ன தெரியுமா? மாற்றடி மவனே, இனிமே உனக்கு வாழ்க்கையில் காமே இல்லைங்கிறது தான். அந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எழுதியிருக்குன்னா எம்பிஏ படிச்சிருக்காரு, ஃபாரினில் வேலை பார்க்குறாரு, இப்படியெல்லாம் இருக்கும். அவன் எஸ்எஸ்எல்சி கூட தாண்டி இருக்க மாட்டான், எம்பிஏன்னு ப்ரொஃபைலில் கொடுத்துருப்பான். அந்த பொண்ணும் எம்பிஏ படித்தவனை எம்பி பிடிச்சி வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலான்னு நினச்சி கழுத்தை நீட்டுவா. சரி, இப்படி தான் ஒரு வரன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பொருத்தம் பார்க்க போவாங்க. 10 பொருத்தத்தில் 7 பொருத்தம் தான்மா இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் 7 பொருத்தமும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? 7ஆம் பொருத்தம் ஆயிரும். அப்படிப்பட்ட திருமணத்தை தாயா சாபம்னு சொல்கிறேன். தூக்கு தண்டனைக்கும் ஆயுள் தண்டனைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு முடிச்சு விழுந்தா அது தூக்கு தண்டனை, 3 முடிச்சு விழுந்தா அது ஆயுள் தண்டனையா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான திருமணங்கள் வேண்டான்னு. குடும்பம் சொல்கிறாங்க, குடு இன்பம்ன்றாங்க. எத்தனை பேரையா இன்பத்தை கொடுக்குறீங்க? யாருமே கொடுக்கறதில்ல. குத்தை கொடுக்குறாங்க, மிதியை கொடுக்குறாங்க, இன்பத்தை கொடுக்கலையா? மனசுக்கும் தான் திருமணம் சொல்கிறாங்க.
ஆனால் பணத்துக்கும் பகட்டுக்கும் பந்தாக்கும் நடக்கிற திருமணத்தை தான் யா சாபம்னு சொல்கிறேன். அசாம்ல அமைதி நீர் பூத்த நெருப்பா இருக்கு. காலிஸ்தான்ல கலவரம் கரை புரண்டு ஓடுது. பஞ்சாப்ல படுகொலை பாய்ந்துகிட்டு இருக்கு. ஒரிசாவில் ஓலக்குரல் ஒழித்து கொண்டு இருக்கு. இப்படி உலகிற்கே அகிம்சையை கற்றுக் கொடுத்த நாடு நம்ம இந்தியா. ஆனா இன்னைக்கு தீவிரவாதத்தை இந்த இந்திய திருநாடுக்குள்ள ஊடுருவ விட்டுக்கிட்டு இருக்கோமே. இப்படிப்பட்ட இந்திய சமுதாயத்தில் வாழறதா நான் சாபம்னு சொல்றேன். சார், திருட்டு கண்டுபிடிக்கிற மிஷின் ஒன்றை கண்டுபிடிச்சாங்க சார். அதுகிட்ட திருட்ட சொன்னா 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா திருட்டு யாரெல்லாம் செஞ்சான்னு கண்டுபிடிச்சிரும். அதை கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சா திருட்ட சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க 20 பேர் இருந்தான். அதே இடத்துல ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் வச்சான். அங்க திருட்ட சொல்லிட்டு திரும்பி பார்த்தா 100 பேரை கண்டுபிடிச்சிருச்சு. அந்த மிஷினை கொண்டு வந்து இந்தியாவில் வச்சான். திருட்ட சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்கல சார். அந்த மிஷினவே காணோம் சார். இப்படிப்பட்ட இந்திய நாட்டில் வாழ்றதா சார் நான் சாபம்னு சொல்றேன். இன்னைக்கு கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைப்படுது. உண்மை இல்லையா சார்? 5ல் வளையாதது 50ல் வளையுமா சார்? வளையுது. இன்னைக்கு அரசாங்க அலுவலகத்தில் ஜாதி சான்றிதழ் கேட்டு போய் நான் நிக்கிறேன். 5 ரூபா கொடுத்தேன் வளையல, 50 ரூபா கொடுத்தேன் வளைஞ்சிருச்சு. இப்படி லஞ்சம் கொடுக்குறக்காரங்க இருக்கிறனால தான் சாபம்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. 5 ரூபா கொடுக்குற இடத்துல 50 ரூபா கொடுக்குறானே. நாட்டு அரசாங்க கிட்ட போய் ஏன் 50 ரூபா கொடுக்கணும்னு முறையிட்டு இருந்தா அப்ப இவன் இந்திய தம்பி. அதே லஞ்ச ஒழிப்புத்துறையில வேலைக்கு சேர்றது கூட இன்னைக்கு லஞ்சம் தேவைப்படுதுப்பா. இப்படிப்பட்ட இந்திய திருநாட்டில் இருக்கிறது தான் நான் சாபம்னு சொல்றேன். 5ல் விளையிறது 50ல் விளையுமான்னு கேட்டு 5க்கு விளையுமா? விளையும். ஓட்டுக்கே 5 கொடுத்தா விளையுது. 5 100 கொடுத்தா விளையும். 5 1000 கொடுத்தா விளையுது. அன்னை திருநாட்டின் அவமான சின்னமாய் அண்ணா சாலையில அமெரிக்க தூதரக வாசல் முன்னால அலை கடலென காட்சியளிக்கிறது என் இளைஞன் பட்டாளம். காரணம் என்ன? இங்க முறையான கல்விக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படல சார். கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது அக்காலம். இன்னைக்கு கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் செருப்பு. எங்கேயும் உரிய வேலை ஒருவனுக்கு வழங்கப்படவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை சாப்பாடு வழங்கினா தான் ஜெகத்தினை அழிக்க சொன்னான் பாரதி. இன்னைக்கு எவனுக்கு படித்த ஒழுங்கான ஒரு மாணவனுக்கோ ஒரு அதிகாரிக்கோ வேலை வழங்கலை அப்படின்னா இந்த இந்திய நாட்டை இருக்கிறது தப்பே இல்லை சார். சார், மனிதாபிமானம் இந்தியாவில் தான் கொடி கட்டி பறக்குதுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா தங்க துகள் கடந்ததுன்னு சைக்கிளில் போனவன் பறக்கிறான், வண்டியில் போனவன் பறக்கிறான், காரில் போனவன் கூட பிறக்கிறான் சார். ஆனா அதே இடத்துல ஒருத்தன் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கட்டும், யாராவது எந்திரிச்சு போய் தூக்குவோமா? போலீஸ் கேஸ் ஆயிரும். தள்ளி நில்லுப்பா. இப்படிப்பட்ட இந்திய சமுதாயத்துல வாழ்றதா சார் நான் சாபம்னு சொல்லிக்கிறேன். ஐயா, ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை பிறக்கிறதே ஒரு பெரிய வரங்க. அதுலேயும் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு தவம் இருந்து பெத்த இடம் எங்கள் மதுரை. இன்றைக்கி வீட்டில் நகை நட்டுலாம் நம்ம நிறைய சேர்த்து வச்சுருப்போம். போட்டு பார்க்கணும்னா நம்ம பொட்டு போட்டுச்சில் யாரை சூஸ் பண்ணுவோம்? நம்ம பொம்பளை பிள்ளை தான்யா. என்னென்ன நகை, எத்தனை அழகு ஐயா. நெத்தியில் நெத்திச்சுடி, சந்திரப்பிறை, சூரியப்பிறை, ஜடபிள்ளை, ராக்கூடி, காதுக்கு கொப்பு, முருகு, தோடு, லோலாக்கு, தண்டட்டி, அட்டிகை, காசு மாலை, கணையாளி, கைவழவி, அப்புறம் இடுப்புக்கு ஒட்டியானம், காலுக்கு தண்டை, மெட்டி, கொலுசுன்னு அத்தனையும் அவள் ஒன்றா போட்டு பட்டு போடவை கட்டி மதுரை மல்லிகைப்பூ வச்சு நடந்து வந்தான்னா என் ஆத்தா மீனாட்சி அம்மனே வந்து திருவீதி உலா வந்த ஆப்பில் இருக்கும். அப்படியே அதை அந்த மூஞ்சிக்கு போட்டு பாருங்க, ஏன் கொஞ்சம் இங்கனையும் போட்டு பாருங்க, திருட்டு பைய மாதிரியே இருக்கும். அம்மா தாயே, அந்த மீனாட்சிக்கு இன்னைக்கு காவல் போட்டு 3000 போலீஸ் காத்திருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியல. அதுதான் நீ போடுற போடல நகை எங்க இருக்கு? ஐயா, சலசலவென ஓடுவதால் தான் அது ஜலம், பளபளவென மின்னுவதால் தான் அது பழுங்கி, தக தகன்னு ஜொலிக்கிறதுனால தான் தங்கம், பேணி காப்பவள் தான் பெண். அப்படிப்பட்ட பெண் வரம் தாங்க. ஐயா, இங்கே மேட்சா சுடிதார் போட்டு இங்கே வந்து நான் நிற்கிறேன்னா எனக்கு பின்னாடி ஒரு கிழிஞ்ச சேலை இருக்குதுங்கிறதையா சொல்ல வந்திருக்கேன். எனக்கு 7 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் வீட்டு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த 7 வயசில் திருமணம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அதுலேயும் 2வது கல்யாணம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், அப்படின்னா என்னம்மான்னு கேட்டேன். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. அன்னைக்கு நைட்டு எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியம்னு என்னன்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. சேலையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு போஸ்ட்லாம் போட்டு உடச்சி போட்டுட்டு இருந்தாங்க. நான் முட்டி அழுகிறேன் செவுத்துல. எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு முட்டி அழுகிறேன்.
எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, தன் பிள்ளைக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைத்தியமாக இருந்த அந்த நிலைமையிலையும் தன் பிள்ளை அங்கே முட்டுறாலே அவளுக்கு வலிக்குமே தெரிஞ்சு அந்த செவுத்துக்கும் அந்த நெத்திக்கு நடுவில் கொண்டு வந்து கையை வச்சாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட பெண் வரோம் தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த வீட்டை எப்படி காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க, என்னையும் எங்கள் அம்மாவையும் கொண்டு போய் மதுரையில் இருக்க எங்கள் ஆச்சி வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. எங்கள் பெரியம்மா என்ன சொன்னாங்க, இங்கே இருந்தா என் வாலா வெட்டின்னு தான் பேர் வரும், அதனால் நான் இங்கே வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே எங்கள் அம்மாவை எல்லாருமே திட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க. இவ கூட இருந்தால் நீ சீரழிஞ்சு தான் போவ, நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எங்கள் அம்மாகிட்ட, ஏம்மா இதுக்கும் மீறி இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீயே சொல்லும் போது நான் வச்சு உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னாங்க. அப்போ கையில் 5 பைசா இல்லை. நைட்டு 11:30 மணி மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் அந்த ரோட்டில் நடந்தே போனோம். வீட்டில் அந்த ரோட்டு ஓரமாக உள்ள வீடுகளில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போனோம். அப்போ நடந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா கால் வலிக்குதுன்னு சொன்னேன். எங்கள் அம்மா, நான் உன்னை சுமக்கிறேன்னு சொல்லிட்டு நெஞ்சில் தூக்கி சுமந்தாங்க எங்கள் அம்மா என்ன. எல்லாரும் சொல்லுவாங்க, தந்தை தோல்ல தூக்கி வச்சு உலகத்தை ஊரே சுற்றி காமிப்பானே. எனக்கு என் தாய் தான் இந்த உலகத்தை சுற்றி காமிச்சா. அப்படியெல்லாம் எங்கள் அம்மா சொன்னு கஷ்டப்பட்டு திருச்செந்தூருக்கு போனோம். திருச்சியில் பொழைக்க வழி இல்லை. திருச்செந்தூருக்கு போய் அங்கே கோயிலில் இருக்கிற அன்னதான சாப்பாடெல்லாம் எடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கடைசியில் அந்த சாப்பாடும் கிடைக்கல. 7 நாள் ஆச்சு, பஸ்ஸு பொறுக்க முடியல, எங்கேயாவது போகணும். திருப்பி அந்த திருச்சிக்கே வந்தோம். வரும்போது ஒரு ட்ரெயின் டிக்கெட்காரர் வந்து எங்கிட்ட டிக்கெட் கேட்டார். டிக்கெட் இல்லை, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். உடனே அவர் என்ன செஞ்சார், தூக்கி என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டார். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ யார் காலையும் தாங்கி பிடிக்க தேவையில்லை, உனக்கு நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி எங்கள் அம்மா ஸ்கூலில் சேர்த்து விட்டு என்னை படிக்க வச்சாங்க. ஜல்லிக்கல் உடைப்பாங்க, துணி கடையில் அந்த துணி பை 1000 பை 500 பைன்னு தச்சு என்னை படிக்க வச்சாங்க. ஒரு 11ஆவது கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதுக்கு மேலே என்னால் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லம்மா, நான் உன்னை படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க. அந்த இடத்துல எங்கள் அம்மா தங்கிப்பாங்க. நான் இங்கே வேலை பார்த்துட்டு இங்கேயே ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன். ஒரு காக்கா குருவி கூட சொந்தமாக வீடு இருக்குது, ஆனால் எனக்கு சொந்தமாக இருக்க வீடு இல்லை. ஆனால் எங்கள் அம்மா இன்னைக்கும் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டி வளர்த்துருக்காங்க. எங்கள் அம்மா, நான் பிறந்த அடுத்த வருஷமே புற்றுநோய், 18 வருஷமாக புற்றுநோயில் கேன்சர் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. அந்த தாய்க்கு ஒருவேளை ஊசி போடுறதுக்கு என்னால் கொடுக்க முடியல. ஆனாலும் இன்னைக்கும் நாங்கள் ஒருவேளை சாப்பாடுனால எங்கள் சொந்த உழைப்பில் சாப்பிட்றோம். ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் 200 ரூபான்னு கடன் இருக்கலாம். இன்ன வரைக்கும் எனக்கு 1 ரூபாய் கூட கடன் கிடையாது. இவ்வளோ தூரத்துக்கு என்னை பெற்று வளர்த்த தாய் எனக்கு கிடைச்சது வரும். ஆனால் இப்பயே எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, என் பொண்ணு இல்லாட்டினா இந்த உலகமே இல்லை, என் பொண்ணு எனக்கு கிடைச்சது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய் எனக்கு கிடைச்சது வரும்னா நான் இந்த உலகத்தில் பொண்ணாக பிறந்தது வரும் தான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கேன். என்னைக்கு வந்து என்னை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனவங்களாம் இன்னைக்கு என் தங்கச்சி மக டிவியில் வரா, என் பேத்தி டிவியில் வரான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா என்னை வாழாக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. பெண்ணுடைய தாயார் மேடை கிடைக்கிறேன். மீனாட்சி காலேஜில், நானும் மீனாட்சி காலேஜில் படித்தவ தான். எங்கள் அக்காவும் மீனாட்சி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து போன வருஷம்தான் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க. கார் பங்களா எல்லா வசதி இருந்தால் கூட நாங்கள் இன்ன வரைக்கும் வந்து நானும் என் பொண்ணு எங்கள் வீட்டில் போய் எந்த உதவிக்கும் போய் எதிர்பார்த்து நிற்கலை. ஏதோ நாங்கள் சம்பாதிக்கிறோமா, ஏதோ சாப்பிட்றோமா, சந்தோஷமாக இருக்கிறோமா. என் பொண்ணு கேட்பேன், அம்மா ஒவ்வொருத்தர் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களாமே, நீங்கள் என்னம்மா செய்கிறீங்க அப்படின்னு கேட்பேன்.
நாளை குறித்து நீ கவலைப்படாம, நாளைக்கு உனக்கு அந்தந்த நேரம் வரும்போது கடவுள் எப்படியாவது நம்மளை நடத்துவார் அப்படி சொல்லி சொல்லி தான் இன்னைக்கு வளர்த்துருக்குறேன் என் பொண்ணை. என் பொண்ணு கிடைச்சதே எனக்கு பெரிய சொத்து தான் சார். வேற எந்த சொத்துக்கும் இல்லாட்டாலும் என் பொண்ணு கிடைச்சது ஒரு சொத்து தான். மதுரை மீனாட்சி வாழக்கூடிய இந்த மண்ணிலே இந்த மண்ணின் ஆட்சி அது பெண்ணின் ஆட்சி என்பதற்கு இந்த பெண் பேசியதே சாட்சி. ஒரு உளியை எடுத்து ஒரு சிற்பி ஒரு சிலையை உருவாக்கும் போது அவனுடைய படைப்புக்கு எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்கன்னா அவன் உளிக்கு கிடைத்த வலிக்கு கிடைத்த மரியாதை. அதை போல சிலையாக இருக்கும் இந்த பெண்ணை வடித்த சிற்பியாக தாயே உன்னை பார்க்கிறேன். இப்படி ஒரு பெண்ணை பேச வச்சு இவ்வளவு வாழ்க்கையில அனுபவிக்கிறவன், வாழ்க்கையில பணம் இருக்கிறவன் சாதிக்கிறதுலாம் சும்மாயா? ஒரு அம்மாவா இருந்து கணவன் இல்லாம ஒரு பெண்ணை இப்படி தன்னம்பிக்கையோட தூக்கி நிறுத்தினால ஒரு பெண் தெய்வத்தை நேரா பார்க்க முடியாதுமா. நீங்க கஷ்டப்பட்டா கூட இல்ல, உங்களுக்கு இறைவன் எல்லா அருளையும் கொடுப்பாரு.